சரி, அடுத்து மிதுன ராசி ஜெமினை. இவர்கள் எப்போதும் இரட்டை மனம் கொண்டவர்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டு அவர்களுக்கு மிகவும் தெளிவான ஆண்டாக இருக்கும். மிதுனம் ஜெமினை 2026 ஆண்டு பலன்கள். புத்திசாலித்தனத்திற்கு அதிபதியான புதன் பகவானின் ஆதிக்கத்தின் கீழ் பிறந்த மிதுன ராசிக்காரர்கள் மிகவும் புத்திசாலிகள். ஒரு விஷயத்தை மிக விரைவாக கற்றுக்கொள்வார்கள். இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறதென்றால், இது உங்களுக்கான ஒரு ஜாக்பாட் ஆண்டு. ஏனெனில் கடந்த 2 வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டம், அவமானம், மன உளைச்சல் இவை அனைத்திற்கும் இந்த வருடம் ஒரு முடிவு கிடைக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு சாதகமான இடத்திற்கு வருவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனையாக இருக்கும். வேலை விஷயத்தில் நீங்கள் இத்தனை நாள் ஒரு இடத்தில் முடங்கியிருந்த நிலை மாறும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல சம்பளத்தில் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம், ஊடகம், மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் இப்போது கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்கள் புதிய கிளைகள் தொடங்க நினைத்தால் தைரியமாக இறங்கலாம். உங்கள் பேச்சு திறமையால் பெரிய ஆர்டர்களை பெறுவீர்கள். பங்குதாரர்களுடன் இருந்த சிறிய மனஸ்தாபங்கள் நீங்கி இப்போது வியாபாரத்தில் வேகம் எடுக்கும். பணத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்கள் வங்கி இருப்பு உயரும். வராத கடன் எல்லாம் தானாகவே வரும். நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த சொத்துக்கள் நல்ல விலைக்கு போகும். ஆனால் ஒரு விஷயம், பணம் வரும் வேகத்தில் அதை சரியாக முதலீடு செய்யுங்கள். பங்கு சந்தையில் ஓரளவு ரிஸ்க் எடுக்கலாம், ஆனால் பேராசைப்படாமல் இருப்பது நல்லது. நகை வாங்குவது, நிலத்தில் முதலீடு செய்வது என இந்த ஆண்டு நீங்கள் ஒரு நிலையான நிலைக்கு வருவீர்கள். முன்பு இருந்த கடன் சுமைகள் குறைய ஆரம்பிப்பதால் மனம் மிகவும் இலகுவாக இருக்கும். குடும்பம் மற்றும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்களுக்கு நரம்பு சம்பந்தமான சிறிய பிரச்சனைகள் வரலாம். எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள், டென்ஷன் ஆகாதீர்கள். நன்றாக தூங்கி எழுந்தாலே உங்கள் உடல் நலம் நன்றாக இருக்கும். அதிகமாக பயணிக்க வேண்டியிருக்கும், அப்போது மட்டும் வெளியில் சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இந்த வருடம் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக அமைய புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள். முடிந்தால் பச்சை பயிறு தானம் செய்யுங்கள், அல்லது கிளிகள் அல்லது பறவைகளுக்கு தானியங்கள் வையுங்கள். இதையெல்லாம் செய்தால் உங்கள் புத்தி இன்னும் தெளிவாக வேலை செய்யும், வெற்றிகள் குவியும். மொத்தத்தில் மிதுன ராசிக்கு இது ஒரு விஸ்வரூப வெற்றி ஆண்டுதான். வாழ்த்துக்கள்.